Hello students, this is a continuation video of unit number 21, Health and Diseases. In the last two videos, we have seen different types of abuses and then different types of lifestyle related diseases. On this first one, we have seen diabetes mellitus in detail. In this video, we are going to see about obesity, heart diseases, and then cancer and AIDS. So first one is obesity. This is also a lifestyle related disorder. So obesity is the state in which there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight. So obesity அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா பாடியில் வந்து அதிகமான ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகி பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற ஒரு கண்டிஷன் தான் வந்து ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல், பிஹேவியரல், சைக்கலாஜிக்கல், மெட்டபாலிக் அண்ட் செல்லுலார் ஃபேக்டர்ஸ். ஸோ மொத்தம் 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு குரோனிக் டிசீஸ். குரோனிக் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாள்பட்ட நோய் அப்படின்னு அர்த்தம். அதாவது சடனாக வர டிசீஸ் கிடையாது. இப்போ வைரஸ், பாக்டீரியா வந்து நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தென் வி கெட் அ டிசீஸ், தட் இஸ் அ சடன் டிசீஸ். பட் குரானிக் டிசீஸ்ன்றது நாள்பட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 பண்ணும்போது நம்ம பாடியில் அந்த விஷயம் போய் அக்யூமுலேட் ஆகி வர்றது தான் ஒபேசிட்டி. ஸோ நம்ம அதிக அளவில் ஃபேட் எடுத்துகிட்டே இருந்து வித்தவுட் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தோம்னா ஸோ நம்ம பாடி ஃபுல்லாகவே ஃபேட் அக்யூமுலேட் ஆகி வெயிட் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ க்ரானிக் டிசீஸ் காஸ்ட் பை ஃபேக்டர்ஸ், நேம்லி சோஷியல் காசஸ் இருக்கலாம். பிஹேவியரல் சோஷியல் காசஸ்னால் வந்து என்னோட சூழ்நிலை காரணமாக நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யாமல் வெறும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. பிஹேவியரல் கண்டிஷன்ஸ், அதாவது எனக்கு வந்து இன்டென்ஷன் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, எனக்கு வந்து வெறும் சாப்பிடணும், அதுவும் ஃபேட் ரிச் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். தென் சைக்கலாஜிக்கல், ஆல்சோ சேம் இண்டிவிஜுவலோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தட் ஐ ஷுட் ஈட் மோர். அண்ட் தென் மெட்டபாலிக் மீன்ஸ் நம்மளோட பாடியில் வந்து ப்ராப்பராக வந்து இந்த சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லைன்னா தென் அதுவும் வந்து ஒபேசிட்டிக்கு ஒரு ஃபேக்டர். அண்ட் தென் செல்லுலார் ஃபேக்டர்ஸ், நம்மளோட செல்ஸே வந்து மெட்டபாலிசம் பண்ணாமல் இருந்ததுன்னா தென் ஒபேசிட்டி அக்கர்ஸ். So obesity occurs if intake of calories is more than the expenditure of energy. So இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரூல். என்ன ரூல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல இருந்து வெளியேற எனர்ஜியோட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஒபிசிட்டி வந்து வரும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம தினம் செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாடி வெயிட் ஸ்டேபிளாக இருக்கும். சாப்பிட்ற உணவு நம்ம செய்கிற ஆக்டிவிட்டியோட அதிகமாக இருந்ததுன்னா தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஒபேசிட்டி நம்மளுக்கு வரும். Overweight and obesity are conditions where the body weight is greater than the mean standard weight for age and height of an individual. ஸோ ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட வயசு மற்றும் அவங்களோட ஹைட் இந்த ரெண்டத்தையும் வச்சு நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கோமா, ஒபிசிட்டியாக இருக்கோமா, இல்லை நார்மல் வெயிட்டில் இருக்கோமா, இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கோமான்றதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெயிட் டிவைடட் பை ஹைட். ஸோ நம்மளோட வெயிட்டை மெஷர் பண்ணிவிட்டு ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு தென் நம்மளோட ஏஜ்க்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்குமா அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இந்த ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்மளோட மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் அன் ஏஜ் அண்ட் ஹைட் அதோட அதிகமாக இருந்தால் தென் வி ஆர் ஒபீஸ் ஆர் ஓவர் வெயிட் அப்படின்றது அர்த்தம். Next, more to know பாருங்க. Every 7 calories of excess consumption leads to 1 gram fat deposit and increase in body weight. Weight due to fat in adipose tissue exceeds more than 20% to 25% of body weight. An adult weighing 10% more than the standard weight is overweight and 20% more is obese. ஸோ நம்ம சாப்பிட்ற ஒரு 7 கேலரியும் வந்து 1 கிராம் ஃபேட்டை நம்ம பாடியில் அக்யூமுலேட் பண்ணுது. அதாவது அதிகமான 7 கேலரி நம்ம தினசரி ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்ற அந்த கேலரிஸில்
ஒவ்வொரு 7 கேலரியும் 1 கிராம் ஃபேட்டை நம்ம பாடியில் டெபாசிட் பண்ணி பாடி வெயிட்டை அதிகரிக்குது. ஸோ இது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ வந்து 20 to 25% மேலே இருந்துச்சுன்னா நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு அடல்ட் வந்து 10% அவங்களோட ஆவரேஜ் பாடி வெயிட் ரிலேட்டட் டு தேர் ஹைட் அண்ட் ஏஜ் அதோட 10% அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓவர் வெயிட்னு அர்த்தம். 20% அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒபேசிட்டி அப்படின்றது உடல் பருமன். ஸோ இதுக்கான காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஓவர் ஈட்டிங் அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். ஒபேசிட்டி இஸ் அ பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் இன் டெவலப்மெண்ட் ஆஃப். ஒபேசிட்டினால என்னென்னலாம் வருதுன்னு கேட்டால், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேல் பிளாடர் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ்ன்றது மூட்டு வலி. ஸோ இதெல்லாமே வந்து ஒபேசிட்டினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி ஒபேசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயட் மேனேஜ்மெண்ட். ஸோ லோ கேலரி டயட், நார்மல் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் அண்ட் ஹை ஃபைபர் டயட் இது எல்லாமே ஓவர் வெயிட்டை தடுக்கும். Calorie restriction for weight reduction is safe and more effective. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த கேலரிஸை குறைச்சாலே கண்டிப்பாக நம்மளோட ஒபேசிட்டியை நம்ம குறைக்க முடியும். அண்ட் தென் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். லோ கேலரி டயட்டோட ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் வச்சு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வரும். ஸோ மெடிடேஷன், யோகா அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஓவர் ஈட்டிங் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒபேசிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிசீஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிசீசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒபேசிட்டி, நவ் தேர்ட் ஒன் இஸ் ஹார்ட் டிசீஸ். Cardiovascular disease is associated with diseases of the heart and blood vessels. So heart and blood vessels இது சம்பந்தமா வர டிசீசஸ் எல்லாத்துக்குமே பேரு cardiovascular disease அப்படின்னு சொல்றோம். Coronary heart disease is the most common form and is caused by deposition of cholesterol in the blood vessels. So coronary heart disease CHD அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட blood vesselsல கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ். இதுக்கு பேரு coronary heart disease. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பல வருடங்களாக வந்து ஸ்லோவாக வந்து டெவலப் ஆகும் சைல்ட்ஹுட்லேருந்து. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ், ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கிற கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட சின்ன வயசுல நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸில் அது பிளேக் மாதிரி அக்யூமுலேட் ஆகும். பிளேக் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளோட பற்கல்ல வந்து நம்ம சரியா ப்ரஷ் பண்ணலன்னா அந்த ஒயிட் கலராக வந்து நம்ம ஒயிட் கலராக இருக்க வேண்டிய பல் வந்து எல்லோ கலராக டெபாசிட் ஆகிருக்கும் இல்லையா. ஒயிட் கலர் டீத் மேலே எல்லோ கலரில் அந்த நாள்பட்ட அழுக்கு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிளட் வெசல்ஸ்லேயும் இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் இது எல்லாமே வந்து பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு பிளட் வெசல் இருக்கிறதுக்கும் இந்த பிளேக் வந்து டெபாசிட் ஆகிருந்தா கண்டிப்பாக அந்த பிளட் வெசலோட ஏரியா வந்து குறையும், நேரோ ஆகிடும். அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய பிளட் வெசல் வந்து குறுகலாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ரோஸ்கிலரோசிஸ் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஆர்ட்ரிஸ், ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸ் எல்லாமே நேரோ ஆகிடும். ஸோ ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொண்டு போகிற அந்த வெசல்ஸ் வந்து நேரோ ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரான பிளட் சப்ளை வந்து ஹார்ட்டுக்கு போகாது. ஸோ அப்படி போகலைன்னா என்ன ஆகும்னா, ஹார்ட்டால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் ஹார்ட் மசிலால் பண்ண முடியல அப்படின்னா இட் லீட்ஸ் டு இஷீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னன்னா, பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில் வந்து சடனாக வந்து ஸ்டாப் ஆகுறது ஆர் குறையிறது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரும். அதாவது ஹார்ட்டோட அந்த மசில் டிஷ்யூஸ் எல்லாம் இறந்து போயிடும். ஸோ ஹார்ட்டோட மசில் டிஷ்யூவே இறந்து போயிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு டெத். ஸோ இதுதான் வந்து கொலஸ்ட்ராலால் நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ டிசைரபிள் லெவல் ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு 200 mg/dl இருக்கணும். So the risk of coronary heart disease increases slowly as blood cholesterol levels increases from 200 to 300.
mg per dl. So 200 to 300 இருக்கும்போது நம்மளோட cholesterol levels இருக்கும்போது so coronary heart disease ஓட அந்த ரிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரோலீமியா அப்படிங்கிறது வந்து பிளட்ல ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறது அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் are the major causes and contributing factors for heart disease. So இந்த heart disease வரதுக்கான major contributors வந்து hypertension and hypercholesterolemia தான். So இது வந்து ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா it cause severe damage to brain, kidney and eventually lead to stroke. So இது வந்து இந்த cholesterol and கொலஸ்ட்ரால் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸில் இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெரிடிட்டி. ஸோ நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே அந்த மாதிரி இருந்திருந்தால் நம்மளுக்கும் அந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகமான கொலஸ்ட்ரால் கலந்த உணவு சேச்சுரேட்டட் ஃபேட் கலந்த உணவை எடுத்துக்கிறதுனால ஒபிசிட்டி ரொம்ப அதிக உடல் பருமன் இருக்கிறதுனால இன்க்ரீசிங் ஏஜ் வயது அதிகரிக்கிறதுனால சிகரெட் ஸ்மோக்கிங் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஃபிசிக்கலாக நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கொரோனரி ஹார்ட் டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ஹெட்ஏக், டயர்ட்னஸ். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னா மூச்சு வாங்குறது, ஹெட்ஏக், டயர்ட்னஸ் இருக்கும், டிசினஸ் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, செஸ்ட் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் ஆஃப் லெக் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ்னா குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். ஸோ HDL அப்படின்றது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஆர் குட் கொலஸ்ட்ரால். இட் லோவர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். வைல் LDL low density lipoprotein or bad cholesterol increases risk of heart disease. So HDL வந்து good cholesterol ன்னு சொல்றோம், அது வந்து அதனால heart disease வராது. பட் LDL அப்படின்றது bad cholesterol. ஸோ இதனால கண்டிப்பாக heart disease ஓட risk அதிகம். ஸோ இந்த ஹார்ட் டிசீசஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து கேலரி கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி லோ சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் இதெல்லாமே குறைச்சி சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் ஃபேட் இதெல்லாம் குறைச்சி சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுத்துக்கணும், சால்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சர்டைன் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ். Diet rich in polyunsaturated fatty acids is essential. So polyunsaturated fatty acidsல good cholesterol இருக்கு, HDL இருக்கு. ஸோ அதை எடுக்கும் போது HDL அதிகமாக எடுக்கும் போது LDL வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால இதை நம்ம எடுத்துக்கணும், PUFA எடுத்துக்கணும். Increase in the intake of fiber diet, fruits, vegetables, protein, minerals and vitamin are required. So fiber rich diet, fruits, vegetables, minerals இதெல்லாமே எடுத்துக்கிட்டா இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் அண்ட் யோகா இதெல்லாமே வந்து நம்ம பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தேவை. அடிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ், அதாவது ஆல்கஹால் கன்சப்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங் இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணாலே இந்த ஹார்ட் டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபோர்த் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர். ஸோ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒரு வருஷத்துக்கு 4 மில்லியன் டெத், அதாவது 40 லட்சம் டெத்ஸ் வந்து காஸ் பண்ணுது. இந்தியாவில் வந்து மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். ஸோ கேன்சர் இஸ் derived from Latin word meaning crab. ஸோ கேன்சர் வந்து அதோட லாட்டின் மீனிங் வந்து crab அப்படின்னு சொல்லி அர்த்தம். The study of cancer is called oncology. Oncosna tumor அப்படின்னு அர்த்தம், கட்டிகள் தான் டியூமர்னு சொல்லி சொல்றோம். So cancer is an abnormal and uncontrolled division of cells that invade and destroy surrounding tissue, forming a tumor or neoplasm.
It is a heterogeneous group of cells that do not respond to normal cell division. So cancer அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி முழுக்க வந்து செல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த செல்ஸ் வந்து அப்நார்மலாக அன்கண்ட்ரோலாக டிவைட் ஆகிட்டே வந்து ஒரு பெரிய டியூமர் மாதிரி நம்மளோட உடலுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். ஸோ மற்ற சரௌண்டிங் டிஷ்யூ இது எல்லாத்தையுமே வந்து அந்த டியூமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த டியூமருக்கு பேர் தான் நியோபிளாசம் ஆர் நியூ க்ரோத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து நார்மல் செல் டிவிஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அது தானேவே அப்நார்மலாக அன்கண்ட்ரோல்டாக டிவைட் ஆகி ஒரு குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸாக அக்யூமுலேட் ஆகி ஒரு டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆகி பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். So the cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. This process is called metastasis. The frequent sites of metastasis are lungs, bones, liver, skin and brain. So இந்த cancerous cells இந்த பாடியில் எங்கே ஃபார்ம் ஆனாலும் இது எந்த இடத்துக்கு இருக்கிற பாடி பார்ட்டுக்கு கூட மூவ் ஆகி அங்கே இருக்கிற டிஷ்யூ எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்ற பாடி பார்ட்டுக்கு போய் அந்த டிஷ்யூஸை அழிக்கிறதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். காமனாக மெட்டாஸ்டாசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், ஸ்கின், ஹார்ட், லங்ஸ், லிவர் இங்கெல்லாம் இது நடக்கும். ஸோ வேர்ல்ட் கேன்சர் டே வந்து 4th February நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து 7th November நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் பார்க்கலாம். கேன்சர்ஸ் வந்து பேசிக்காக எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, தே ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்ட். எந்த டிஷ்யூலேருந்து அந்த கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வச்சு 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. Carcinomas arise from epithelial and glandular tissues. They include cancers of skin, lung, stomach and brain. About 85% of the tumors are carcinomas. So carcinomas அப்படின்றது என்னன்னா epithelial and glandular tissuesலேருந்து வரக்கூடிய அந்த கேன்சர்ஸை வந்து carcinomas அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்கின், லங்ஸ், ஸ்டமக், பிரெயின் இங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு கேன்சர். டோட்டலாக வந்து 85% ஆஃப் த டியூமர்ஸ் வந்து கார்சினோமாஸாக தான் இருக்குது. செகண்ட் டைம் வந்து சார்கோமாஸ் அப்படின்றது வந்து எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ். அதாவது நம்மளோட கனெக்ட் பண்ணுற அந்த டிஷ்யூஸ் அப்புறம் மசில் டிஷ்யூஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். தே இன்க்ளூட் தி கேன்சர் ஆஃப் போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டன்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் மசில்ஸ். தீஸ் ஃபார்ம் 1% ஆஃப் ஆல் டியூமர்ஸ். ஸோ லேட்ரலாக இருக்கிற அந்த டிஷ்யூஸ், அதாவது நம்ம பாடியில் வந்து கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ், மசில்ஸ் அண்ட் போன்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த டிஷ்யூஸில் வந்து வர அந்த கேன்சருக்கு பேர் சார்கோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டன்ஸ் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். கார்சினோமாஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாண்டுலார் டிஷ்யூஸ், எபித்தீலியல் டிஷ்யூஸ்லேருந்து அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்கின், லங்ஸ், ஸ்டமக், பிரெயின் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே இதனால அஃபெக்ட் ஆகும். ஸோ டைப் ஆஃப் டியூமர்ஸ் பாருங்க. பினைன் டியூமர்ஸ் ஆர் non-malignant tumors, they remain confined in the organ affected and do not spread to other parts of the body. ஸோ பினைன் டியூமர்ஸ் ஆர் non-malignant tumors-னா என்னன்னா எந்த இடத்துல அந்த டியூமர் ஃபார்ம் ஆகுதோ அதே இடத்துல இருந்து அந்த ஆர்கனை மட்டும் அஃபெக்ட் ஆகும், வேற இடத்துக்கு பாடியில் இன்னொரு இடத்துக்கு போய் அஃபெக்ட் பண்ணாது. Malignant tumors அப்படின்றது என்னன்னா mass of proliferating cells which grow very rapidly, invading and damaging the surrounding normal tissues. So malignant tumors அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகி பக்கத்தில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் வந்து malignant tumors. நம்ம வந்து டைப் ஆஃப் கேன்சர்ஸில் வந்து கார்சினோமாஸ் பார்த்தோம், சார்கோமாஸ் பார்த்தோம். தேர்ட் டைப் ஆஃப் கேன்சரும் இருக்குது, அது வந்து லியூகேமியா. Leukemia அப்படின்றது என்னன்னா it is characterized by an increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. ஸோ லியூகேமியா அப்படின்றது வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போன் மேரோ அண்ட் லிம்ஃப் நோட்ஸில் இருக்கிற அந்த WBCன்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் லியூகேமியா ஆர் பிளட் கேன்சர் சொல்கிறோம்.
So most common type of cancer which also affect children below 15 years of age. 15 வயதுக்கு குறைந்த வயசுல இருக்கிற குழந்தைகளை வந்து இந்த லியூகேமியா அப்படிங்கிற இந்த கேன்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். எதனாலலாம் இந்த கேன்சர் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. அந்த ஏஜென்ட்ஸ்க்கு பேரு கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். கார்சினோஜென்ஸ்னா என்னன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ், அதுதான் வந்து கார்சினோஜென்ஸ். அது வந்து பிசிக்கலா இருக்கலாம், கெமிக்கலா இருக்கலாம், அயனைசிங் ரேடியேஷன்ஸா இருக்கலாம், இல்ல பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸா இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் என்ன, ஃபிசிக்கல் கார்சினோஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டி, pharynx and larynx. Betel and tobacco chewing causes oral cancer. Excessive exposure to sunlight may cause skin cancer. ஸோ ஃபிசிக்கலாக சில ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் ஏற்படுத்துது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்னால வந்து நம்மளோட லங்ஸ், த்ரோட், pharynx, larynx, மவுத்தோட ஸ்ட்ரக்சர்லாம் படித்தோம் இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் பீட்டல் அண்ட் டொபாக்கோ சூவிங்னால நம்மளுக்கு ஓரல் கேன்சர் வருது. எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட் வந்து ஸ்கின் கேன்சர் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா nicotine, caffeine, products of combustion of coal and oil, pesticides, asbestos, nickel, certain dyes and artificial sweeteners, இது எல்லாமே வந்து கேன்சரை இன்டியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ionizing radiations like X-rays, gamma rays, radioactive substances and non-ionizing radiations like UV rays cause DNA damage leading to cancer. ஸோ இதெல்லாமே வந்து ரேடியேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன ரேடியேஷன்ஸ் கேன்சர் உண்டு பண்ணும் அப்படின்றதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்ட் ஆன்கோஜெனிக் வைரஸஸ். சர்டன் வைரஸஸ்னாலையும் கேன்சர் வரும், அதுக்கு பேர் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ கேன்சர் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி. Tumors are removed by surgery to prevent further spread of cancer cells. So இந்த cancer cells எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு டியூமரா வந்து ஃபார்ம் ஆயிடும்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அந்த டியூமரை வந்து வெளியே சர்ஜரி மூலமா எடுத்துருவாங்க டு ப்ரிவென்ட் ஃபர்தர் ஸ்ப்ரெட். நெக்ஸ்ட் ரேடியேஷன் தெரப்பி. இந்த டியூமர் செல்ஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து irradiated by lethal doses of radiation while protecting the surrounding normal cells. ஸோ இந்த டியூமர் செல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து அது எல்லாத்தையும் வந்து irradiate பண்ணிடுவாங்க. அதாவது மற்ற டிஷ்யூஸ் அது தாக்காம அதை வந்து செயலிழக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் கீமோதெரப்பி. It involves administration of anti-cancerous drugs which prevent cell division and are used to kill cancer cells. ஸோ ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்ஸை வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு உள்ளே அனுப்புவாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து ரேப்பிடாக டிவைட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணி கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடும். நெக்ஸ்ட் இஸ் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா biological response modifiers like interferons are used to activate the immune system and help in destroying the tumors. நம்ம பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டமை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபெரான்ஸை உள்ள அனுப்புவாங்க. அது வந்து டியூமர் செல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு ஆன மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இந்த கேன்சர் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cancer control programs should focus on primary prevention and early detection. எவ்வளோ சீக்கிரமா கேன்சர் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம டிடெக்ட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அட்மினிஸ்டர் பண்ணி கேன்சர் வந்து பெரிதளவில் உடலை பாதிக்காம நம்ம தடுக்கலாம். ஸோ அதுக்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ், கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். Then to prevent lung cancer, tobacco smoking is to be avoided and protective measures to be taken against exposure to toxic pollutants of industries. So lung cancer prevent பண்றதுக்கு டொபாக்கோவை ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால வர டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ்னால நிறைய கேன்சர்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். Excessive exposure to radiation is to be avoided to prevent skin cancer. So இதெல்லாம் வந்து certain preventive methods இந்த physical agentsனால காஸ் பண்ணக்கூடிய அந்த கேன்சர்ஸை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். So this is cancer. Last one related to lifestyle disorder is AIDS. AIDS ஓட full form வந்து acquired immunodeficiency syndrome அப்படின்னு சொல்றோம்.
AIDS is a severe viral disease and caused by human immunodeficiency virus. So AIDS அப்படின்ற இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேரு HIV வைரஸ், human immunodeficiency virus. ஸோ பேர்லேயே இருக்கு, ஹியூமனில் இருக்கிற இம்யூன் சிஸ்டமை ஃபுல்லாகவே வந்து டெஃபிஷியண்ட் ஆக்கிடும், இம்யூனிட்டியே ஃபுல்லாக குறைச்சிடும். ஸோ அதனால் எல்லா வகையான டிசீஸும் நம்ம பாடியில் வர அந்த வழிவகையை இந்த வைரஸ் செய்து கொடுக்குது. It is a condition in which immune system fails and suppress the body's disease fighting mechanism. So முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமே ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ண வச்சு எல்லா டிசீஸும் பாடிக்குள்ளே வர வச்சிடும். So they attack the lymphocytes and affected individual is prone to infectious diseases. So இந்த வைரஸ் வந்து மெயினாக போய் நம்மளோட lymphocytes அதாவது WBCஸை அஃபெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அழிச்சிடும். ஸோ அது அழிக்கப்படுறதுனால எல்லா வகையான டிசீஸும் பாடியில் வர்றதுக்கான வழிவகை ஏற்படுது. ஸோ டூ யூ நோ பாருங்க, டாக்டர் சுனிதி சாலமன் pioneered HIV research and treatment in India. She set up the first voluntary testing and counseling center and an AIDS research group in Chennai during 80s. Her team was the first to document evidence of HIV infection in India in 1985. ஸோ டாக்டர் சுனிதி சாலமன் தான் இந்தியாவில் ஹெச்ஐவி ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து முன்னெடுத்த ஒரு டாக்டர். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பேஷண்ட்டையும் நம்மளோட இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி எப்படியெல்லாம் வந்து நம்ம ஹவு இட் டிரான்ஸ்மிட்ஸ், அதாவது எப்படி ஒருத்தரோட பாடிக்கு ஹெச்ஐவி வைரஸ் வருது அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். AIDS virus has been found in urine, tears, saliva, breast milk and vaginal secretions. The virus is transmitted by an infected patient who comes in contact with blood of a healthy person. So இந்த HIV virus அப்படின்றது ஒரு infected person கிட்ட இருந்து தான் இன்னொருத்தருக்கு பரவும். ஸோ ஆல்ரெடி ஹெச்ஐவி வைரஸ் தன்னோட பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு பேஷண்ட் மூலமாக தான் ஹெல்தியான இன்னொருத்தருக்கு இது பரவுது. ஸோ இன்ஃபெக்டட் பர்சனோட யூரின், டியர்ஸ், சலைவா, டியர்ஸ்னா கண்ணீர், சலைவானா எச்சில், பிரெஸ்ட் மில்க் அண்ட் வெஜைனல் செக்ரீஷன்ஸ், இதில் எல்லாத்துலேயும் இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது. அதாவது ஆல்ரெடி எய்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டோட யூரின், டியர்ஸ், சலைவா, பிரெஸ்ட் மில்க் அண்ட் வெஜைனல் செக்ரீஷன்ஸ்லாம் இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு ஹெல்தி பர்சனோட கான்டாக்டில் வரும்போது கண்டிப்பாக ஹெச்ஐவி வைரஸ் அவங்களுக்கும் பரவுது. So HIV or AIDS is not transmitted by touch or any physical contact. So ஒருத்தர் தொடுறதுனாலையோ இல்லை physical contactனாலையோ வந்து HIV வந்து வராது. physical contactனா just தொடுறதுனால HIV வந்து பரவாது. It spreads through contact of body fluids or blood. ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட பிளட் வந்து ஹெல்தியான பர்சனுக்குள்ளே வரும்போதோ இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து இவங்க உடம்புக்குள்ளே போகும்போதோ தான் இந்த ஹெச்ஐவி வந்து ஹெல்தியான பர்சனுக்கு வருது. ஸோ ஹெச்ஐவி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜென்ரலி பை செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ ஆல்ரெடி ஹெச்ஐவி இருக்கிறவங்களோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா ஹெச்ஐவி வந்து பரவும். Use of contaminated needles or syringes, especially in case of intravenous drug abusers. ஸோ ட்ரக் அடிக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரக்ஸை வந்து தன்னோட உடலுக்குள்ளே செலுத்திப்பாங்க. அப்போது ஆல்ரெடி ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர் யூஸ் பண்ண அந்த சிரிஞ்சை அப்படியே வந்து ஹெல்தியான இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணால் தென் ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகும். Next, by transfusion of contaminated or infected blood or blood products. ஸோ ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர் கிட்ட இருந்து ஹெல்தியான ஒருத்தருக்கு அந்த பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது மூலமாக ஹெச்ஐவி பரவும். From infected mother to her child through placenta. ஸோ அம்மாவுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்ததுன்னா குழந்தைக்கும் ஹெச்ஐவி வரும். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ், எய்ட்ஸ் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பிகம் இம்யூனோடெஃபிஷியன்ட். பேரே வந்து அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் தான். ஸோ கண்டிப்பாக இம்யூனிட்டி ஃபுல்லாகவே குறைஞ்சிடும், கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். த பர்சன் பிகம்ஸ் மோர் சசெப்டபிள் டு வைரல், பாக்டீரியல், புரோட்டோசுவான் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ எல்லா வகையான நுண்ணுயிர்களாலையும் தாக்கப்படுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணுற எல்லா டிசீஸும் அவங்களுக்கு வரும். ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், டேமேஜ் டு பிரெயின், லாஸ் ஆஃப் மெமரி,
ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ்னால் நம்ம பாடியில் அங்கங்கே நோட்ஸ் இருக்குது, லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் டேமேஜ் ஏற்படும். லாஸ் ஆஃப் மெமரி, லேக் ஆஃப் அப்படைட் அண்ட் வெயிட் லாஸ், ஃபீவர், பசி எடுக்காது, வெயிட் லாஸ் இருக்கும், ஞாபக மறதி, ஃபீவர் வரும், க்ரானிக் டயரியா, அடிக்கடி வந்து டயரியானும்போது லூஸ் ஸ்டூல்ஸ் போகும், காஃப் இருக்கும், லெத்தார்ஜி, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, ஃபேரஞ்சிட்டிஸ் இருக்கும், நாசியா அண்ட் ஹெடேக், இது எல்லாமே இருக்கும். ஸோ டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹெச்ஐவி இருக்குது, இவங்களுக்கு எப்படி ஹெச்ஐவி வந்திருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, the presence of HIV virus can be confirmed by Western blot analysis for enzyme-linked immunoabsorbent assay. ELISA அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலமாக தான் ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தரோட பாடியில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த எலிசாவோட ஃபுல் ஃபார்ம் தான் என்சைம்-லிங்க்ட் இம்யூனோஅப்சார்பன்ட் assay. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, antiretroviral drugs and immunostimulative therapy can prolong the life of the infected person. So antiretroviral drugsum immunostimulative therapy இது மூலமா வந்து ஒருத்தர் ஹெச்ஐவி வந்த ஒருத்தரோட லைஃபை வந்து ப்ரொலாங் பண்ணலாம், அவங்க உயிர் வாழ்கிற அந்த நாட்களை வந்து அதிகரிக்கலாம். பட் ஹெச்ஐவியை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. எய்ட்ஸ் வந்தால் அது கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. அவங்க வாழும் நாட்களை வேணால் நம்மளால் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ். எல்லா டிசீஸுக்குமே முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னா, வருமுன் காப்போம், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ரூல் தான். ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்யறதை விட அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தற்காத்து கொள்றது தான் சிறந்த வழி. ஸோ எய்ட்ஸ் வராமல் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் ஃபார் ஹெச்ஐவி பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பிளட் செலுத்தும் போது அந்த பிளட்டில் வந்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். Ensuring the use of disposable needles and syringes in hospitals and clinics. So hospitals and clinicsல வந்து syringe யூஸ் பண்ணும்போது, இன்ஜெக்ஷன் போடும்போது syringe யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக யூஸ் பண்ணும். ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். Advocating safe sex and advantages of using condoms. ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட் வரும்போது நம்ம வந்து காண்டம்ஸ் அண்ட் அதர் சேஃப் செக்ஷுவல் மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். Creating awareness campaign and educating people on the consequences of AIDS. ஸோ எய்ட்ஸ்ன்ற ஒன்று எப்படி பரவுது, அது வந்து வந்தால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். Next, persons with HIV or AIDS should not be isolated from the family and society. So AIDS வந்து அவங்கள வந்து தனியாக தான் வச்சிடணும், ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து போக்கணும். அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெச்ஐவி வராது. ஸோ அந்த விழிப்புணர்வை வந்து மக்களிடத்துல ஏற்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பண்ணனா நம்ம வந்து எய்ட்ஸ் வராமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம். Next, more to know பாருங்க. Many people are ignorant about AIDS and it has been said that don't die of ignorance. ஸோ நிறைய பேருக்கு வந்து எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் என்னன்றது தெரியாது, அது எப்படி பரவுதுன்றதும் தெரியாது. ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஏற்படுத்தணும். ஸோ டோன்ட் டை ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமையினால இறந்து போகாதீங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினை தான் வந்து நம்ம முன் வைக்கணும் எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கண்ட்ரியில் நாக்கோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அண்ட் அதர் என்ஜிஓஸ்னால் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாம் வந்து எய்ட்ஸை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் December 1 is observed as the World AIDS Day. ஸோ December 1 வந்து World AIDS Day-வா வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ this lesson. ஸோ இந்த லெசனை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். 3 பார்ட்ஸாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கோத்ரூ பண்ணி பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் டு அவர் டே டு டே லைஃப். ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, இதை பற்றின விழிப்புணர்வுலாம் நம்மளுக்கு இப்போவே இருந்துச்சுன்னா நம்ம வளரும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ கோத்ரூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், கமெண்ட் மீ. I'll clarify your doubts and thank you for watching this video.